தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் வார் தொடங்கி 7வது நாளை எட்டியிருக்கு. 2 தரப்புலையுமே சேதங்கள் ரொம்ப மோசமா இருக்கிறது. ஃபத்தே, செய்ஜின்னு அடுத்தடுத்து ஏவுகணைகளை ஈரான் பதிலுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அங்க ஆர்கா மலையில இருக்கக்கூடிய ஈரானுடைய அணு உலையை 2வது முறையா இஸ்ரேல் தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த வாருக்குள்ள எப்போ அமெரிக்கா நுழைய போகுதுங்கிறது ஒரு பெரிய பில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு. இந்த நிலையில இந்த வார் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் இதுல அமெரிக்கா இன்வால்வ் ஆகும், அமெரிக்கா இன்வால்வ் ஆகுனா இந்த போரினுடைய நிலைமை அடுத்த கட்டமா எங்கு செல்லும், அலி கொமேனியுடைய ஆட்சி அகற்றப்படக்கூடிய ஒரு சூழல் அங்க உருவாகுமா, இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. இதையெல்லாம் முன்வைத்து தகவல் தொழில்நுட்ப நிபுணர் சரவண பிரசாத் கூட ஒரு உரையாடலை தொடங்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நிச்சயமா இன்னைக்கு வார் 7வது நாளை எட்டிடுச்சு. எந்த மிரட்டலுக்கும் அலி கொமேனி தயங்கவே இல்லை. ஒரு ட்ரம்ப்னுடைய எந்த ஒரு எச்சரிக்கையும் கண்டுகொண்டதாகவே தெரியல. நாங்க வார நிறுத்த போறதே இல்லை, சரண்டருங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை, நாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல்களை தொடருவோம், எங்களால அணுசக்தி அந்த ஆய்வுகளை நிறுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது அடுத்த கட்டமா எங்க நோக்கி போயிட்டு இருக்கு சார் இந்த வாரம்? நீங்க ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அமெரிக்கா என்டர் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அமெரிக்கா என்டர் ஆச்சு அப்படின்னா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல ஈரானை சப்போர்ட் பண்ணுவாங்களா? அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் சாரி, இப்ப வரைக்கும் வெளிப்படையா இஸ்ரேல தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது வெளிப்படையா அப்படி உள்படையான்றதை சொல்லிக்கலாம். அமெரிக்காவை நம்பி இஸ்ரேல் இருக்கிறதா, இஸ்ரேலை நம்பி அமெரிக்கா இருக்கிறதா என்ற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் மிக உயரிய பதவிகளில் இருப்பவர்கள் மெஜாரிட்டி இஸ்ரேல்காரங்க தான். அவங்களுடைய எக்கனாமியை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அவங்களால அமெரிக்கன் எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆக ஒரு வழி இல்லாம தான் அமெரிக்கா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணவே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கிடையாது. இதுல இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா தனியார் அமைப்புகள், அதாவது இஸ்ரேலை சேர்ந்த தனியார் அமைப்புகள் சைபர் அட்டாக்கை ரொம்ப அதிகமாக்கியிருக்காங்க. இது புதுசு ஒண்ணு கிடையாது. ஒரு மால்வேர் வைரஸ் அனுப்புறது, அதை அவங்க அது மூலியமா அவங்களுடைய சிஸ்டமை ஹேக் பண்றது, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு முறை ஒரு ஸ்டீல் உருக்காலையை அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணி அது உள்ளுக்குள்ளேயே வெடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதாவது ஈரான்ல இருக்கிற ஒரு சேலம் ஒரு ஸ்டீல் உருக்காலை, அந்த மாதிரி ஒரு உருக்காலை இவங்க சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணி ஹீட்டை அதிகமாக்கி அதை வெடிக்க வச்சாங்க. 3 நாள் முன்னாடி ஒரு பேங்க், அது ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கிற பேங்க், அது கிட்டத்தட்ட ஒரு $90 மில்லியன் தூக்கிட்டாங்க. இதனால என்னதான் சவால் விட்டாலும் ஈரானால இந்த சைபர் தாக்குதலை தாங்க முடியல. அதனால என்ன பண்ணாங்க, முந்தா நேத்து இன்டர்நெட்டை ஸ்லோ பண்ணாங்க, நேத்து இன்டர்நெட்டை சுத்தமா கட்டே பண்ணிட்டாங்க. மன்னிக்கணும் இடைமறிக்கிறதுக்கு. நீங்க அந்த புரட்சின்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வந்தது, ஒரு நேத்தைக்கு அந்த முகமது ரெஷா பெலாவி அவங்களுடைய இளவரசர் அவர் சொல்லியிருக்காரு, விரைவில் கொமேனியோட ஆட்சி அகற்றப்படும், அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு நீங்கெல்லாம் தயாரா இருங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்தல பதிவு போட்டிருந்தாரு. சர்வாதிகார ஆட்சின்றது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல முடிவுக்கு வரணும் இல்லையா? அது அந்த மாதிரி தான் இப்ப ஈரான்ல மக்கள் எல்லாமே ஒரு ஒரு அடக்குமுறைக்கு ஆட்பட்டு இன்னைக்கு எப்படியாவது வெளியில வந்துடணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க உள்ளூர் மக்களே ஈரான் மீதான தாக்குதலை கண்டிப்பா ஆதரிப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க அடக்குமுறையை பார்த்திருக்கிறாங்க.
சோ இந்த இந்த போரை பொறுத்தவரை ஈரானுடைய பொருளாதாரத்தை வந்து எப்படியாவது உடைக்க தான் மற்ற நாடுகள் ட்ரை பண்ணுவார். இதுல வந்து அமெரிக்கா வந்து உள்ள வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆயில் மேல கண்ட்ரோல் வைக்கணும்னு பார்ப்பான். அவன் ஆயில் எக்கனாமியை வந்து கண்ட்ரோல் வைக்கணும்னு பார்ப்பான். ஈரான் எந்த காரணத்தை கொண்டும் அதை ஒத்துக்காது. அது அவங்களுடைய சப்போர்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்ற நாடுகளோட உதவியோடு அவன் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிப்பான். ஆனா இந்த போர் கண்டினியூ ஆகிறது முக்கியமா ஈரானுக்கு நல்லது கிடையாது. இல்ல இப்போ அமெரிக்கா இதுல அடுத்ததா என்ன செய்ய போகுது? அதாவது ஒரு சைடு சோசியல் மீடியாலலாம் என்ன போயிட்டு இருக்கு, அந்த போர்டோ மலையில இருக்கக்கூடிய அந்த அணு உலையை வந்து அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் விமானம் மூலமா அந்த குண்டுகளை போட்டு தகர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ட்ரம்ப் என்ன பேட்டி கொடுக்கிறாரு, இன்னமும் கூட நேரம் கடந்துவில்ல, நாங்க இப்போதைக்கு கொமேனியை கொல்ல போறதில்ல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா போதும், நாங்க அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு தயார் அப்படின்னு சொன்னா இந்த போர் உடனே முடிவுக்கு வந்துரும் அப்படின்றாரு. இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். இஸ்ரேலுடைய அதாவது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேற, அமெரிக்காவுடைய தாட் ப்ராசஸ் வேற. அமெரிக்கா வந்து அவன் ஆயில் எக்கனாமியும் பார்ப்பான், அதே சமயம் ஈரானை வந்து மிரட்டி அவனுக்கு வந்து அணு ஆயுதங்களை நீ இது பண்ற அப்படின்னு மிரட்டி, எப்படி சதாம் ஹுசைனை வந்து ஒரு பதவியிலிருந்து இறக்கி அவனை தூக்கல போட்டாங்களோ அது போல ஒண்ணு நடக்கணும்னு அமெரிக்கா எதிர்பார்க்கும். இஸ்ரேலுக்கு அப்படி ஒரு அவசியம் கிடையாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்க ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க, மக்களாட்சியை தான் அவங்க விரும்புவாங்க. அதே சமயம் வந்து அவங்க நாட்டுக்கு எது பாதுகாப்புன்னு தெரியுதோ அதை அவன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவான். ஸோ இப்போ நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய அறிக்கைகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஏதோ அவசரப்பட்டு அவர் பேசுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. நாங்க இப்பவே கொமேனியை கொல்ல மாட்டோம், அதெல்லாம் வந்து ஒரு அதிபர் பேசக்கூடிய ஒரு பேச்சு கிடையாது. ஒரு பொறுப்பான அதிபர் பேசக்கூடிய ஒரு பேச்சு கிடையாது. இது வந்து என்னன்னா, இன்னும் அமெரிக்கா வந்து உள்ள இறங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்திலேயே அமெரிக்கா வந்து நல்ல மூக்கொடைப்பு போட்டு வச்சு, இப்போ அவர் G7 மாநாட்டிலையும் பட்டவர்த்தமா அறிவிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து உலக நாடுகளின் பெரிய அண்ணன் அப்படின்ற வந்து ஒரு அந்த டைட்டில வந்து அவங்க விடுறதுக்கு தயாரா இல்லை. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், இல்ல நான் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரம்ப் ரொம்பவே ட்ரை பண்ணுவாரு. அதனால வந்து நீங்க நீங்க இஸ்ரேலுடைய பர்பஸ் வேற, இந்த வார்ல அமெரிக்காவுடைய பர்பஸ் வேற அப்படின்னு சொன்னாலுமே, கொமேனியோட ஆட்சி அகற்றப்பட்டது அப்படின்னா அது ரெண்டு பேருக்குமே அங்க மிஷன் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி. அது ஒரு காமன் பாயிண்ட், ரெண்டு பேருக்குமே அது ஒரு காமன் பாயிண்ட். ஏன்னா கொமேனி வந்ததிலிருந்து அமெரிக்காவால அங்க ஆதிக்கம் செலுத்த முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை தான் விரும்புவாங்க, பணம் கொடுத்து வாங்குவாங்க, ஏதோ பண்ண பார்ப்பாங்க, ஆயுதம் சப்ளை பண்ணி கூட எப்படியாவது போராட்டத்தை வந்து ஏதாவது உண்டு பண்ணி நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. பட் இது கொமேனியோடைய ஆட்சியில் இது எதுவுமே நடக்கல. பட் இஸ்ரேலுடைய எண்ணம் நான் ஏன் சொன்னேன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுடைய பாதுகாப்புக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ள வர தாக்குதல் எல்லாமே வந்து ஈரான்ல இருந்து வருதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஈரான் வந்து பல இடத்துல பலருக்கு பணம் கொடுத்து ஒரு பிரைவேட் ஆர்மி மாதிரி ஒரு போராட்டக்காரர்களை வந்து இஸ்ரேல் மேல ஏவி விட்டுருக்காங்க. அதனால வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு போரினால அவங்கள நிலைகுலைய வச்சு அவங்க வந்து அவங்க நாட்டு பிரஜைகளை பத்திரமா பார்த்துக்கணும்னு பாக்குறாங்க. பட் காமன் பாயிண்ட் நீங்க கேட்டீங்கன்னா கொமேனியோடைய அகற்றம். ஆமா, அதுதான் காமன் பாயிண்ட். இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நான் கேட்க விரும்பல. இந்தியாவுக்கு ரெண்டு நாடுமே, இஸ்ரேல் ஈரான் ரெண்டு நாடுமே ஃபேவரான நாடுகள் தான். வெளிப்படையா அதனாலேயே இப்போ வரைக்கும் இந்தியா ஒரு கருத்தை தெரிவிக்காம இருக்கு, கண்டனம் கூட தெரிவிக்கல இஸ்ரேலுக்கு. ஆனா இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை கொமேனி ஆட்சி அகற்றப்பட்டால் அங்க ஒரு அமெரிக்க ஆதரவு ஆட்சி தான், ஒரு பப்பட் கவர்மெண்ட் தான் அமையும்.
அது இந்தியாவுக்கு ஆதரவா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டும் இருக்கு. அப்ப இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கொமேனி ஆட்சிக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா? அவரு தான் இருக்கணும்னு நினைப்பாங்களா? இல்ல மாறினா கூட நமக்கு ஈரான் இந்தியா நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இருக்காது. பயப்பட வேணாம்னு நினைக்கிறேன். இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போரை விரும்பாத நாடு. ரஷ்யா உக்ரைன் போராட்டத்திலையும் நம்ம இதைத்தான் சொன்னோம். எந்த நாடுகள் போரிட்டாலும் நம்ம இதைத்தான் சொல்ல போறோம். எல்லா நாடுகளுடையும் நல்லுறவை பேணத்தான் நாம காத்திருக்கிறோம். நமக்கு அமெரிக்கா பெருசு கிடையாது, இஸ்ரேல் சின்னவன் கிடையாது, ஈரான் தீண்டத்தகாதவன் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லாத்தோடையும் நல்லுறவை பேணுகிறோம். அப்படித்தான் வந்து பாரத பிரதமர் மோடி எல்லா நாடுகளுடையும் நல்லுறவை பேணுகிறார். ஏன்னா நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும், அவருடைய டிப்ளமசி காரணமாக தான் நம்ம இன்னைக்கு எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு நாடு மூச்சு விடுறதில்ல. அதனால நம்ம வந்து யாரையும் பகச்சி எதிர்த்து வந்து ஒரு அறிக்கை விட மாட்டோம். அதே சமயம் நம்ம நாட்டுக்கு எது முக்கியமோ அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்ப இல்ல. ஈரான் கிட்ட ஆயில் வாங்குறோம், கண்டிப்பா ஆமா. வாங்குவோம். அது கொமேனியா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி. அமெரிக்காக்காரன் வேணான்னு சொன்னாலும் நம்ம வாங்குவோம். ரஷ்யா கிட்ட வாங்காதன்னு சொன்னா போடான்ட்டு வாங்கணும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மூலியமா நம்மளுக்கு பிரஷர் கொடுத்தான், முடியாதுன்னு நம்ம வாங்குறது வாங்கிட்டு தான் இருக்கிறோம். யுக்ரைன் கிட்டயும் வாங்கணும். அது நம்மளுடைய இது, நம்ம நாட்டுக்கு எது முக்கியமோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து இல்ல சார், இப்போ ஒரு அமெரிக்காவுடைய பப்பட் கவர்மெண்ட் அங்க வரும் பட்சத்துல, அப்போ இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம்ல? ஏன்னா அமெரிக்காவுடைய சாங்ஷன் எல்லாம் தாண்டி ஈரான் பல தடவை இந்தியாவுக்கு ஆயில் சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க ஆட்சி மாற்றம் நிகழும்போது அந்த இந்தியா ஈரான் உறவுல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி வராது. அதாவது ஒரு பப்பட் கவர்மெண்ட்னு ஃபார்ம் ஆனாலுமே கூட நம்ம வந்து தாலிபான் கூட எல்லாம் நல்லுறவு வச்சிருக்கிறோங்க. ஆப்கானிஸ்தான்ல அவங்களுக்கு பார்லிமெண்டே கட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாடு நம்மள வந்து அவங்களால அதான் சொல்றது, நம்ம கிட்ட வந்து அவங்களால அதாவது சொல்லி பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு கிட்ட வர முடியல. அந்த மாதிரி பயந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. நம்ம we are very good in இப்ப diplomacy. நிச்சயமா. இதுல ஈரான் வீழ்த்தப்பட்டா அது வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிரா சைனா வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை வச்சிருந்தது. ரஷ்யா அப்படின்னு. அந்த ரஷ்யா, தென்கொரியா, வடகொரியா இந்த மாதிரி. இதுல ரொம்ப வலுவான நண்பனா இருந்தது ஈரான் தான். இப்ப ஈரான் வீழ்த்தப்பட்டால் அது சைனாவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்குமா? சைனாக்காரன் நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க. அவன் ஈரான் இல்லைன்னா அவன் இன்னொரு கண்ட்ரி ஏதாவது ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் வந்து உங்களுக்கே தெரியும் அவனை பத்தி. அவன் வந்து எந்த இடத்துல அவனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அது எல்லா விதத்திலையும் பண்ணுவான். அது பணம் கொடுத்தும் பண்ணுவான், ஹனி டிராப்ல பண்ணுவான், இல்ல எதையாவது வந்து ஒரு ஹேக்கிங் பண்ணுவான், எதையாவது பண்ணுவான். அவனை பொறுத்த வரைக்கும் ஈரான் இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரி, ஏதோ ஒரு கண்ட்ரியை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஸ்டெபிலைஸ், அதாவது அந்த ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு அலையை வச்சுக்குவான். வச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஆர்மி கொடுக்கறது, சப்ளைஸ் கொடுக்கறது, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வேணும் அவனுக்கு. அப்பதான் அவன் பிழைக்க முடியும். அதனால ஈரான் இல்லைன்னா இன்னொரு நாடு, அவ்வளவுதான். அது இப்படிதான் போவானே ஒழிய சைனா எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து வீக் ஆயிட மாட்டான். அவனுடைய வேலையை அவன் செய்வானு. ஓகே. இவ்வளோ கலேபரத்துக்கு நடுவுல அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் தளபதி அசிம் முனிரை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதோடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நேரத்துல அவரை கூப்பிட்டு என்ன பேசியிருப்பாரு? அதுக்கும் இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வாரோட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதுக்கும் ஈரான் இஸ்ரேல் வாருக்கும் தொடர்பு இல்ல. ஆனா ட்ரம்ப் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சிஏஏ உடைய வழிகாட்டுதலின்படி எப்படியாவது பாரத பிரதமரையும் அசீம் முனீரையும் சந்திக்க வைக்க ட்ரை பண்ணார். இதனாலதான் வந்து அவர் அங்க கூப்பிட்டது. G7 மாநாட்டுல அவருக்கு டைம் இல்லைன்னு சொல்லி 35 மினிட்ஸ் அவர் பேசினது, போன்ல பேசினார். அப்போ he was invited. பாரத பிரதமர் மோடி was invited to US. அண்ட் நமக்கு வந்து ஏற்கனவே இந்த தகவல்கள் இருந்ததால அவர் வந்து அதெல்லாம் முடியாது, அடுத்த ட்ரிப்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அசீம் முனீர் அங்க இருக்கிறான்னு.
நியூயார்க்ல வந்து நிறைய ம். போராட்டக்காரர்கள்லாம் அவரை எதிர்த்து கோஷம் போட்டதே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால வந்து சிஐஏவோட வழிகாட்டுதல் இது. மதர் சொன்னேன், ம். தான் வந்து உலக நாடுகளின் பெரிய அண்ணன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி ஓகே. ஒரு ஒரு அசீம் சில முனியுடைய விசிட்டுக்கும் இஸ்ரேல் ஈரான் போருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்ல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த நேரத்துல ஈரானுக்கு பாகிஸ்தான் எதுவும் ஆயுத சப்ளை பண்ணிடக்கூடாது அப்டிங்கிறதுக்காக அசிம் முனிர கூப்ட்டு அமெரிக்கா எச்சரித்திருக்கலாம். அதுக்காக கூட அவர கூப்ட்டுருக்கலான்றாங்க. நீங்க இப்போ ஒரு சில விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க. இன்ஃபேக்ட் ம். ஈரானுடைய ஒட்டுமொத்த ராணுவத்தை இதுவே டீமையே தூக்கிட்டாங்க. அதுல முக்கியமான ம். ஒரு ஆளை வந்து தூக்குனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்காரன் கொடுத்த ஒரு வாட்ச்னு ஒரு நியூஸ் ஓடுச்சு. அதுல ஓ! ஜிபிஎஸ் எல்லாம் இருந்து அதை வந்து ட்ராக் பண்ணி முடிச்சிட்டானுங்கன்ட்டு. சோ அதனால வந்து நம்ம அப்படி அவ்வளவு இதுவா எடுத்துக்க வேண்டாம். ம். இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்காரன் வந்து பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன? ம். ஈரானுக்கு அடுத்தபடியா இஸ்ரேல் பாகிஸ்தான் மேல கண் வைக்கும்ன்றது வந்து நேதன்யாகுவோட வாக்குமூலம். அப்படி இருக்கும்போது அவன் ம். வந்து எங்கிருந்து அவன் சப்ளை பண்றது? அவன் சப்ளை ம். பண்ண லட்சணம் தான் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்லயே பார்த்தோமே. ம். இப்போ என்னன்னா சார், காமினி வந்து அவர ரொம்ப நெருங்கிட்டாங்க. அவரோட இன்னர் சர்க்கிளே வந்து சுத்தி வளைச்சுட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய அ வான் கண்ட்ரோல் பூரா வந்து இஸ்ரேல் கிட்ட இருக்கு. எப்ப வேணாலும் நுழைஞ்சு உள்ள அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. காமினிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ச்சியா ஏவுகணை தாக்குதல்லாம் நடத்தியிருக்காங்க. அவரு இப்ப எங்கேயாவது ஒரு பங்கர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இல்ல பங்கர்ல போயிட்டாரு அவரு. இப்ப இல்லையே. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு. ம். 3 நாள் ம். முன்னாடியே நியூஸ்ல வந்தது. அவர வந்து ஒரு சேஃப் பங்கருக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ம். அது அவருடைய இடத்தை வந்து இஸ்ரேல் டீம் வந்து மோப்பம் பிடிச்சிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவர வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதாவது ம். கொமனேனிய வந்து ஒரு இடமா வைக்காம நிறைய இடத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. ம். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் வந்து ஒண்ணு காமினேனிய கம்ப்ளீட்டா முடிக்கணும். அப்படி இல்லன்னா உள்ளுக்குள்ள ஒரு புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ம். நடக்கணும். எது எது நடந்தாலும் இஸ்ரேலுடைய கை கண்டிப்பா அதுல இருக்கும். ம். இந்த வார் தொடங்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் இருக்கு. எங்ககிட்ட வந்து மாஸ் டெஸ்ட்ரக்டிவ் ரசாயன ஆயுதங்கள் இருக்குன்னு தொடர்ச்சியா வந்து ஈரான் பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா, இப்போ வரைக்கும் வெறும் ஏவுகணை தாக்குதல தவிர வேற எதையுமே அவங்களால பண்ண முடியல. அதெல்லாம் இன்னும் இருக்கா? பயன்படுத்தாம இருக்காங்களா? இல்ல சும்மா தான் பூச்சாண்டி காமிச்சிருக்காங்களா? நம்ம காங்கிரஸ்காரங்க சொல்லலையா? பாகிஸ்தானை தாக்காதீர்கள், அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஆமா, நம்ம நம்ம மோடி சொல்லலையா? நாங்க என்ன தீபாவளி கடை பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம்ன்ட்டு. ஆமா. அதேதான். அ, அவன் என்ரிச் பண்ணியிருப்பான். பட் அத யூஸ் ம், பண்ணணும்னாலும் அந்த டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்கா? அப்படியே அத அவன் யூஸ் ம், பண்ணிட்டான்னா, அதோடைய ம், பின்விளைவுகள் என்ன இருக்குன்றது அவனுக்கு தெரியும். முதல்ல ம், அவன்கிட்ட வந்து ஒரு என்ரிச்டு நியூக்ளியர் வெப்பன் இருக்கா? பிக் டைம் ம், கேள்வி. நமக்கு தெரியாது. அது அப்படியே அவன் வச்சிருந்தாலும், அத யூஸ் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்ப வந்து அவன் இப்பவும் வச்சிருக்கானா? இல்ல இஸ்ரேல் அத தாக்கி உடைச்சிருச்சா? நம்ம எப்படி ம். கிரானாவுக்கு போய் பாம்ப போட்டு இன்னைக்கும் அடிக்கடி வந்து இதுவரைக்கும் 10 தடவ நிலநடுக்கம் வந்துருச்சு. அதே கிரானால. ஆமா. அந்த மாரி தான் அங்கேயும். அதனால வந்து அவங்களும் அவங்களுடைய அணு ஆயுத கிடங்குகளை தாக்கியிருப்பாங்க. இஸ்ரேல் தாக்கியிருக்கும். அதனால அது ம், இருக்கா? இல்லையா? அப்படின்றது நமக்கு உண்மையிலே தெரியாது. பட் அவன் யூஸ் பண்ணல. ம். ம். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்டின்னா வந்து, ஹமாஸ் மேல அ அ பதில் தாக்குதல வந்து இஸ்ரேல் தொடங்கும்போதே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம இதோட முடிவு வந்து ஈரான முடிக்கும்போது தான் இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இப்ப நீங்க இந்த வார்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரானுக்கு அங்க குரல் குடுக்குறதுக்கு யாருமே இல்ல. ஹிஸ்புல்லாவ அடிச்சுட்டாங்க, ஹவுதிய அடிச்சுட்டாங்க, ஹமாஸ காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தனியா இருக்க ஈரான சுத்தி வளைச்சு அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு தானே அர்த்தம். டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ம். நீங்க இஸ்ரேலோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். ஒரு ஒலிம்பிக்ஸ்ல கொன்னவர்கள ஒலிம்பிக்ஸ்ல வந்து அவங்களுடைய வீரர்கள கொன்னவர்கள 11 வருஷம், 12 வருஷம் தேடி தேடி கொண்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா உட்ற மாட்டாங்க.
அது மாதிரி தான் மொசாட் would have planned completely. இது போல வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல அவனுடைய சப்போர்ட் பண்றவங்க எல்லாரையும் கழட்டி விடுங்க. இப்ப யார் வருவாங்க சப்போர்ட்டுக்கு? யாருமே இல்லல்ல. இப்ப அடிக்கலாம்ல. ம். அது கண்டிப்பா இஸ்ரேலுடைய பிளான் தான். நிச்சயமா இது அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த போர் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருக்க பார்க்க வேண்டியதா இருக்கு. டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில இணைந்து இந்த இஸ்ரேல் ஈரான் வார் குறித்து நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.